ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி பைத்தான் டுட்டோரியல்ன்ற ஒரு சீரீஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த சீரீஸில் பைத்தான் பற்றி ஸ்டார்ட்லேருந்து எண்ட் வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாகவே கற்றுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற அவசியமும் சுத்தமாக கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து இதுக்கப்புறம் வர எல்லா வீடியோஸும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே இருக்க லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் மறக்காமல் அந்த பெல் பட்டனை அழுத்திடுங்க. ஃபர்ஸ்ட் பைத்தான்னா என்னென்னு பார்ப்போம். பைத்தான்றது ஒரு ஹை லெவல் இன்டர்பிரட்டட் இன்டராக்டிவ் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அது மட்டும் இல்லாமல் பைத்தான் ஒரு ஜென்ரல் பர்பஸ் லாங்குவேஜ்னு சொல்லலாம். இப்போது ஒரு டொமைன் மட்டும் இல்லாமல் மேக்ஸிமம் இருக்க எல்லா டொமைனில் இருக்க நீட்ஸையும் அந்த லாங்குவேஜ் வச்சு ஃபுல்ஃபில் பண்ண முடிஞ்சு அப்படின்னா அதை ஜென்ரல் பர்பஸ் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். பைத்தான் ஒரு ஹை லெவல் லாங்குவேஜ். அது ஏன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். இப்போ ஒரு லாங்குவேஜ் ஹியூமன் லாங்குவேஜஸோட ஒத்து போச்சு அப்படின்னா அது ஒரு ஹை லெவல் லாங்குவேஜ். அது மட்டும் இல்லாமல் இந்த மிஷினில் நான் ஒரு லாங்குவேஜ் வச்சு எழுதுகிற கோட் வேறு மிஷின்லேயும் அதேமாரி பெர்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அந்த லாங்குவேஜ் ஒரு ஹை லெவல் லாங்குவேஜ். இப்போ இந்த ரெண்டு க்ரைட்டீரியாவுமே பைத்தான் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால பைத்தான் ஒரு ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஹை லெவல் லாங்குவேஜஸோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லாக பைத்தான், ஜாவா, ஜாவா ஸ்கிரிப்ட், C++. பைத்தான் ஒரு இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ். ஃபர்ஸ்ட் இன்டர்பிரட்டருக்கும் கம்பைலருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்ப்போம். இன்டர்பிரட்டர் என்னென்னா ஒவ்வொரு லைன் ஆஃப் கோடையும் எடுத்து அதை மிஷின் கோடாக மாற்றும். ஆனால் கம்பைலர் ஃபுல் ப்ரோக்ராமுமே செக் பண்ணி அதை ஒரே டைமில் மிஷின் கோடாக மாற்றிடும். இன்டர்பிரட்டர் ரொம்ப கம்மியான டைம் தான் எடுத்துக்கும். ஆனால் கம்பைலர் ஃபுல் ப்ரோக்ராமையுமே செக் பண்ணுறதுனால அதிக அமௌண்ட் ஆஃப் டைம் எடுத்துக்கும். இன்டர்பிரட்டர் எப்போவுமே ஒரு இன்டர்மீடியேட்ரி கோட் ஜென்ரேட் பண்ணாது. ஆனால் கம்பைலர் ஒரு இன்டர்மீடியேட்ரி கோடை ஜென்ரேட் பண்ணும். இப்போ ஒரு ஹை லெவல் லாங்குவேஜ்க்கும் மிஷின் அண்டர்ஸ்டாண்டபிள் லாங்குவேஜ்க்கும் நடுவில் இருக்க கோடை தான் நம்ம இன்டர்மீடியேட்ரி கோட் அப்படின்னு சொல்கிறோம். இன்டர்பிரட்டரோட மெயின் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் கோடில் 5 லைன் இருக்குது. இப்போ தேர்ட் லைனில் ஒரு எரர் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 லைன் எக்ஸிக்யூட் ஆயிரும். தேர்ட் லைனில் ஒரு எரர் இருக்குன்றது உங்களுக்கு சொல்லிடும். அதுக்கப்புறம் எக்ஸிக்யூஷன் ஸ்டாப் பண்ணிடும். ஆனால் கம்பைலர் ஃபுல் ப்ரோக்ராமுமே செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு எங்கே எரர் இருக்குன்றது சொல்லும். இப்போது C++ அந்த மாதிரி லாங்குவேஜில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ப்ரோக்ராமை ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணணும். ஆனால் பைத்தான் அப்படி இல்லை. பைத்தானில் நீங்கள் டைரெக்டாகவே ரன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் பைத்தான் ஒரு இன்ட்ராக்டிவ் லாங்குவேஜ். அதாவது இன்டர்பிரட்டரோட நீங்கள் டைரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணலாம். நீங்கள் டைப் பண்ணுற ஒவ்வொரு லைன் ஆஃப் கோடோட ரிசல்ட்டும் உடனே நமக்கு கிடச்சிரும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா A = 10, B = 20 நான் கொடுத்துட்டேன். இப்போ C = A+B நான் கொடுத்தேன் அப்படின்னா 13 அவுட்புட் நமக்கு உடனே கிடச்சிரும். இப்போ நம்ம பைத்தானோட ஹிஸ்ட்ரி பற்றி பார்ப்போம். இந்த ரீசெண்ட் டேஸில் தான் பைத்தான் அப்படின்ற ஒரு லாங்குவேஜ் இருக்குன்றதே நமக்கு தெரிய வருது. ஆனால் பைத்தான் ஜாவாவுக்கு முன்னாடியுமே க்ரியேட் பண்ணிட்டாங்க. 1989 பைத்தானை க்ரியேட் பண்ணாங்க. ஆனால் ஜாவா 1995 தான் க்ரியேட் பண்ணாங்க. பைத்தானை க்ரியேட் பண்ணோட பேர் கிடோ வேன் ரோசம். அவர் ஏன் இதை பைத்தான்னு பேர் வச்சார்னா அவர் மான்டி பைத்தான்ஸ் ஃப்ளையிங் சர்க்கஸ் அப்படின்ற டெலிவிஷன் சீரீஸோட மிகப்பெரிய ஃபேனாக இருந்தார். அதனால தான் அவர் க்ரியேட் பண்ண லாங்குவேஜ்க்கு பைத்தான்னு சொல்லிட்டு நேம் வச்சார். பைத்தானை ஒரு பிகினர்ஸ் லாங்குவேஜ் தான் ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் C++, ஜாவா இந்த மாதிரி லாங்குவேஜ் கற்றுக்கிறத விட பைத்தான் கற்றுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. பைத்தானுக்கு எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்குது. பைத்தான் எல்லா டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் ஒர்க் ஆகும். அதாவது விண்டோஸ், மேக், லினக்ஸ் அந்த மாதிரி எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் ஒர்க் ஆகும். முன்னாடியே சொன்ன மாதிரி பைத்தான் ஒரு ஈஸி டு லேர்ன் லாங்குவேஜ். பைத்தானோட சின்டெக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியை மற்ற லாங்குவேஜில் பண்ணுறதுக்கு 10 லைன் ஆகுது அப்படின்னா அதே ஃபங்க்ஷனாலிட்டியை பைத்தானில் பண்ணுறதுக்கு ஒரு 4-5 லைன் தான் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட பைத்தான் கோடை நீங்கள் C++, ஜாவா அந்த மாதிரி லாங்குவேஜஸோட கோடோட நீங்கள் எம்பெட் பண்ணிக்கலாம். அதனால் பைத்தான் ஒரு எக்ஸ்டென்சிபிள் லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பைத்தான் யூஸ் பண்ணி நீங்கள் எல்லா டேட்டாபேஸோடையும் கனெக்டிவிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த எக்ஸாம்பிளில் ஜாவாவும் பைத்தானையும் யூஸ் பண்ணி எப்படி ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஜாவாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 5 லைன் ஆகுது. ஆனால் அதே பைத்தானில் ஜஸ்ட் ஒரே லைனில் நீங்கள் ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பைத்தானை எங்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலான்றது பார்ப்போம். வெப் அப்ளிகேஷன்ஸ், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், சயின்டிஃபிக் அண்ட் நியூமெரிக் கால்குலேஷன்ஸ், இமேஜ் ப்ராசஸிங், ஆடியோ ஒரு வீடியோ பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ், டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமான இடத்துல நீங்கள் பைத்தான் யூஸ் பண்ணிக்கலாம். பைத்தான் யூஸ் பண்ணுற கம்பெனியோட நேம்ஸ் பார்த்தீங்கன்னா கூகுள், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஸ்பாட்டிஃபை, நெட்ஃப்ளிக்ஸ், நாசா. அது மட்டும் இல்லாமல் ரெட்டிட்ன்ற ஒரு ஃபுல் அப்ளிகேஷனுமே பைத்தான் யூஸ் பண்ணி தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க.